குமரா போற்றி போற்றி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை நாம் விரிவாக பார்க்கலாமா? இன்று குடும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பெரிய அளவில் ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை. குழந்தைகள் உடல் நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரன் அமைவதில் சிறிது தடங்கல்கள் உண்டாகும். வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவரின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திருமணமான பெண்கள் கர்ப்பமாவதற்குண்டான கிரகநிலைகள் சுபபலம் பெற்று திகழ்கின்றன. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை தரும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் துளாராசி அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டது. தொழில் மற்றும் வர்த்தக துறையினருக்கு கிரக நிலையில் சாதகமாக அமைகின்றன. அதனால் உங்களுக்கு அனைத்திலும் இன்று லாபம் கிட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய துறைகளில் அளவோடு முதலீடு செய்யுங்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சிகளின்றி உங்களை தேடி வரும். வருமானமும் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு படிப்படியாக அனுகூலமாக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கு. உயர்மட்ட தலைவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. மாணவ மாணவியருக்கு முதல் 2 வாரங்கள் அனுகூலமாக இல்லை. அதன் பிறகு படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலை உருவாகிறது. கூடிய வரையில் மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் உங்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு அவசியம் என நீங்கள் கிரகநிலைகள் சுட்டி காட்டுகின்றன. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயிலவிருப்பின் அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை இப்போது செய்யலாம். பெண்மணிகளுக்கு சற்று சிரமமான மாதம் இது. அதிலும் முதல் 2 வாரங்கள் சோதனைகள் சற்று கடுமையாகவே இருக்கும். அதன் பிறகு சிரமங்கள் படிப்படியாக குறையும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டதால் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை அல்லது மகாலட்சுமி சன்னதிகளில் நெய் சேர்த்து வருவது மிகவும் சிறந்த பரிகாரமாகும். வாழும் வளமுடன். ஓம் சிவாய நம.